மக்கள் வந்து நீங்கள் எல்லா எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா சிம்பத்தியில் விழுந்துருவாங்க. சிம்பத்தியில் விழுந்துட்டாங்க அப்படின்னும் போது இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணால் மக்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மளும் அடுத்த ராகவா லாரன்ஸ் ஆகிடலாம் அப்படி. எனக்கு ஆக்சுவலி தம்பிக்கு ஒரு பேர் வைக்கணும்னு நினச்சேன். அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். பாலா வந்து 1.5 lakhs வாங்குவார். அப்படி இருக்கும்போது தினக்கூலி வந்து அவர் சொல்கிறதுக்கு அந்த வார்த்தையே பாலா சொல்லக்கூடாது. 50 பெண்கள் உங்களை வேண்டான்னாங்கல்ல, 51வது பெண்ணு ஓகேன்னு சொன்னாங்க. காந்தி கண்ணாடின்ற ஒரு படத்தில் ஒரு கதாநாயகியை ஏன் திருநங்கைக்கு வாய்ப்பு கொடுக்கல? எவ்வளோ நாட்கள் படத்துக்கு ரிலீஸ்க்கு டைம் இருக்குது. சிவகார்த்திகேயன் மதராசி படம் வரும்போது தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணுவீங்களா உங்கள் படத்தையும்? இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு ஆம்புலன்ஸோட விலை 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் இருக்கும். செகண்ட்ஸ்லேயே வாங்கினாலும் அப்படிங்கிறப்ப இத்தனை பேர் தீயறிஞ்சவங்களுக்கு ஒரு 5000 ரூபா பணம், ஒரு மாதத்துக்கான மளிகை செலவு, இப்படிங்கிற நிறைய நல்லது பண்ணிகிட்டு இருக்காரு. இவங்களுக்கு ஏது பணம்? பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. கர்ணபிரபு, வள்ளல், நிறைய விஷயங்கள் வந்து கர்ணன் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது தம்பிக்கு வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக குதூகலமாக இருந்தது. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்கேமர், நீங்கள் ஒரு ஃப்ராடுன்னும் போது ஏன் அக்செப்ட் பண்ணிக்க முடியல? இப்போ கொடுக்குறவங்க யாராக இருந்தாலும் ஒரு 4 பன்னு கொடுத்தா கூட சரி, இந்த கையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 4 வீடியோவுக்கு லைக்ஸ்க்காக பண்ணுறாங்க. மக்கள் வந்து நீங்கள் எல்லா எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா சிம்பத்தியில் விழுந்துருவாங்க. சிம்பத்தியில் விழுந்துட்டாங்க அப்படின்னும் போது இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணால் மக்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மளும் அடுத்த ராகவா லாரன்ஸ் ஆகிடலாம் அப்படி. எனக்கு ஆக்சுவலி தம்பிக்கு ஒரு பேர் வைக்கணும்னு நினச்சேன். Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only, with 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ ரீசெண்டாக கேபி பாலா நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறது எல்லாமே நிறைய பேர் இப்போ விமர்சிச்சுட்டு வராங்க. அது பொய், இது ஃபேக்கு, சர்வதேச கைகூலி, அந்த மாதிரி அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? விமர்சனம் யாராக இருந்தாலும் வைப்பாங்கங்க. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க யாராக இருந்தாலுமே ரஜினி சார் மேலேயே வச்சுருக்காங்க, கமலஹாசன் சார் மேலேயே வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாலா வந்து இப்போ வளர்ந்து வராரு. அப்படி இருக்கும்போது அந்த தம்பி மேலேயும் வைக்கிறது விமர்சனங்கள் வந்து தப்பாக சரியான்றது எனக்கு தெரியல. பட் எனக்கு அவர்கிட்ட ஒரு 4-5 கேள்விகள் இருக்குது. என்ன முதல் அப்படின்னா, இவர் வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், எனக்கு பாலா வந்து கேபிஒய் இதுலேருந்தே எனக்கு முன்னாடியிலேருந்தே தெரியும். ஏன்னா நான் அந்த பார்லிமெண்ட்டில் ராஜமன்னர் வகைரா சீரியல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதே நம்மளுடைய டெலிவிஷனுக்கு வந்துட்டு இதுக்கு வருவார், அந்த ஹோட்டல் ரூமுக்கு தான். அப்போ வந்து கீழே ஹோட்டல்லலாம் ஒன்றா தான் சாப்பிடுவோம். தம்பி பார்ப்பார், பேசுவார். நல்ல ஒரு மரியாதையான தம்பி. அப்படி இருக்கும்போது ரொம்ப வந்து டெடிக்கேட்டடான பர்சன். கடந்த ஒரு 1.5 வருஷமாக ஒரு 2 வருஷமாக விஜய் டெலிவிஷனில் எந்த ஒரு நிகழ்ச்சியுமே அவர் பண்ணலை. நீங்கள் அதை வாட்ச் பண்ணியிருப்பீங்க. அதை ஏன் பண்ணலைன்றது எனக்கு ஒரு கேள்வி, முதல் கேள்வி. 2வது, தம்பி வந்து தினக்கூலின்னு ஒரு வார்த்தை விட்டுருக்காரு. அந்த தினக்கூலிக்கு தான் எனக்கு ஆதங்கமாகிடுச்சு. ஆதங்கன்றத விட தம்பியாக ஒரு இதுவாக ஏன் இப்படி சொன்னீங்கன்றது. ஏன்னா தினக்கூலின்றது உங்களை பொறுத்த வரைக்கும் என்னது, அதை சொல்லுங்கள். உங்களை நான் क्वेश्चन கேக்குறேன். கைகூலின்னு சொல்றப்ப நான் சர்வதேச கைகூலி இல்ல தினக்கூலி அப்படினா வேலை செஞ்சு கூலி வாங்குற ஒரு தினக்கூலினா தினக்கூலிக்குன்னு ஒரு இது இருக்கு, ஒரு சென்டென்ஸ் இருக்கு. தினக்கூலினா என்னது? டெய்லி சம்பாதிச்சு எவ்வளவு தினக்கூலிக்கான ஒரு 300 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் salary, ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் ரூபாய். அது தினக்கூலி கிடையாது. ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் ரூபாய் அவரோட salary. ஏன்னா எத்தனையோ நிகழ்ச்சிக்கு நானே பாலாவை ரெஃபர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஈவெண்ட்டர்ஸில் நாங்கள் ஷோஸ்க்கு போவோன்னா கெஸ்ட்டாக போகிறதுக்கு பாலா வந்து 1.5 lakhs வாங்குவார். அப்படி இருக்கும்போது தினக்கூலி வந்து அவர் சொல்கிறதுக்கு அந்த வார்த்தையே பாலா சொல்லக்கூடாது. தம்பி நீங்கள் சொல்கிறது தப்பு, தினக்கூலின்னு ஏதோ ஒரு வார்த்தையில் சும்மா ஃப்ளோவில் பேசிட்டீங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு தம்பி. ஏன்னா தினக்கூலின்றது யாருன்னா கொத்தனார் வேலை செய்கிறவங்க, பூ விற்கிறவங்க, மார்க்கெட்டில் மூட்டை தூக்குறவங்க, அதுக்கப்புறம் என்ன பாத்திரம் கழுவுறவங்க, அவங்களுக்கு வந்து தினசரியான கூலி வந்து 300லேருந்து 600. அதிகபட்சமான வந்து தினக்கூலின்றது வந்து ஆட்டோ ஓட்டுறவங்க, பஸ் ஓட்டுறவங்க, ஏதோ ஒரு ப்ரைவேட்டாக இருக்கட்டும் 1000 ரூபாய் 2000 ரூபான்றது வரைக்கும் தினக்கூலி. 2000 ரூபான்றது வரைக்கும் தினக்கூலி. 1.5 லட்சம் ரூபாய் வாங்குறது தினக்கூலி கிடையாது தம்பி. அது புரிதல் உங்களுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தெளிவாக பேசும்போது அந்த ஒரு விஷயம். 3வது, தம்பி வந்து ஒரு விஷயத்தில் சொல்லியிருப்பாரு, 50 ஹீரோயின் என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க, 51வது ஹீரோயின் தான் என்னை வந்து அக்செப்ட் பண்ணாங்கன்னுட்டு. எனக்கு அதே தம்பிக்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஒரு தம்பியை வந்து ஒரு நல்ல நல்ல காமெடி விஷயம் பார்க்கும்போது அதே லைக் பண்ண ஒரு அக்காவா, நான் ஒரு ஃபேனாக
லைக் பண்ண ஒரு சிஸ்டர். அப்படி இருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயம் உங்களுக்கு போகுதுன்றப்பவும் எனக்கு வந்து இதை பார்த்து ஏன் இந்த தம்பி இப்படி பண்ணுறான்ற ஒரு கேள்வி இருந்தது. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, 50 பேர் பார்த்துருக்கீங்க ஒரு செலெக்ஷனுக்காக மூவிக்கு, ஏன் ஒரு திருநங்கைக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கல? 50 பெண்கள் உங்களை வேண்டான்னாங்கல்ல, 51வது பெண்ணு ஓகேன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது திருநங்கைகளுக்கு யாருக்குன்னா ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கலாம். நம்மளோட படத்தில் காந்தி கண்ணாடின்ற ஒரு படத்தில் ஒரு கதாநாயகியை ஏன் திருநங்கைக்கு வாய்ப்பு கொடுக்கல? ஒன்று. அது மாதிரி இவர் 50 பேர் வந்துட்டு ரிஜெக்ஷன் பண்ணாங்க இவருன்றாரு. இவர் எத்தனை பேர் ரிஜெக்ஷன் பண்ணியிருப்பாரு? இவரோட கதாபாத்திரத்துக்கு, இவரோட ஹைட்டுக்கு, வெயிட்டுக்கு எத்தனை பேர் ரிஜெக்ஷன் பண்ணியிருப்பாங்க? ஒன்று. தம்பி வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருக்கீங்கன்னா தம்பி வந்து கருப்பாக இருப்பாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பளபளன்னு இருக்காரு. பணம் வந்தால் காக்காவும் கலராகும்ன்றது வந்து பாலா தம்பியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும் போது தம்பியும் ரியாக்ஷன் பண்ணி, இப்போ தம்பியும் வந்து ஸ்கின் கேர் எடுத்துக்கணும், அவரோட ஹேர் கேரை மெயின்டைன் பண்ணணும். மினிமம் ஆஃப் 6 months வந்து ஸ்கின் கேர் எடுத்துக்கணும். மினிமம் தம்பி வந்து ஒரு 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் செலவு பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த பாலிஷ், அந்த ஷைனிங் வரும். இது ஒன்று. 5வது கேள்வி நான் கேட்க வேண்டியது கேட்குறேன். எவ்வளோ நாட்கள் படத்துக்கு ரிலீஸ்க்கு டைம் இருக்குது? சிவகார்த்திகேயன் மதராசி படம் வரும்போது தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணுவீங்களா உங்கள் படத்தையும்? உங்களோட காம்படிட்டர் நீங்கள் எப்படி வேணால் நினைக்கலாம். ஒரே சேனலில் ஒர்க் பண்ண ஒரு பர்சன், உங்களுக்கு இன்ஸ்பயராக இருக்கிற ஒரு பர்சன்னு சொல்லியிருக்கீங்க. அவரோட படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு எப்படி பண்ணுறது தப்பாக இருக்கா? இல்லை, இப்போ நம்ம ஒரு எதிரியை நம்ம டிசைட் பண்ணுறோன்னா ஒரு பெரிய எதிரியாக இருக்கும்போது அது எதிரி கிடையாதுங்க. அவர் அண்ணன் சொல்லியிருக்காரு அவரோட இன்டர்வியூவில். ஒரு காம்படிட்டராகவே இருக்கட்டுமே, நம்மளோட ஒரு பெரிய ஆளு தானே. இல்லை, காம்படிட்டிவ் கூட நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. காம்படிட் நீங்கள் பண்ணுங்க, தப்புன்னு சொல்லலை. இதை ஒரு வாரத்துக்கு முன்னையோ ஒரு வாரத்துக்கு பின்னையோ பண்ணலாம். வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, ஒரே சேனலில் ஒர்க் பண்ணவங்க, அதே கேபிஒய்லேருந்து வந்தவங்க, அவங்களுக்கு காம்படிட்டிவாக போகிறது நல்லது கிடையாது. அப்படி இருக்கிறவங்க காம்படிட்டராக நீங்கள் பார்க்குறீங்கன்னா அண்ணன்னு சொல்லக்கூடாது. 4 இடத்துல பார்க்கும்போது சிவகார்த்திகேயனாலாம் வேற லெவல் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ரொம்ப தப்பானது. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தம்பி மேலே எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த நிறைய விஷயங்கள் ஸ்கேம் அது இதுன்றாங்க. இதை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியல. பட் வந்து அந்த ஸ்கேமா இல்லையான்றது கடவுளுக்கு தான் நம்மளுக்கு தெரியும். பட் தப்பு பண்ணவங்கள கண்டிப்பாக தண்டனை இருக்குது. அது கடவுள் பார்த்துக்கிட்டோம். எனக்கு தம்பிக்கிட்ட இந்த கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நினச்சேன், கேட்டாச்சு. ரொம்ப தேங்க்ஸ். அவரை கர்ணபிரபுன்னுலாம் சொல்லியிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? கர்ணபிரபு, வள்ளல், நிறைய விஷயங்கள் வந்து கர்ணன், இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது தம்பிக்கு வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக குதூகலமாக இருந்தது. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்கேமர், நீங்கள் ஒரு ஃப்ராடுன்னும் போது ஏன் அக்செப்ட் பண்ணிக்க முடியல? ஏன் ஒரு தைரியம் எதிர்கொள்ளலாம். நீங்கள் சொல்லியிருக்கணும், சந்தோஷங்கள் மட்டுமே வாழ்க்கையில், லட்டு மட்டும் கிடைக்கும்னா கிடைக்காது. எங்களோட திருநங்கைகளில் ஒன்று சொல்லுவாங்க, லட்டும் சாப்பிடணும், லவடாவும் சாப்பிடணும், கஷ்டத்தையும் சாப்பிடணும், நல்லதையும் சாப்பிடணும். அப்படி இருக்கும் போது தம்பி வந்துட்டு சந்தோஷமே பார்த்துட்டு இருந்துட்டு திடீர்னு வந்துட்டு என்னடா இது, நம்மளோட ஃபேம் வந்து கர்ணபிரபு, வள்ளல், கருணை வள்ளல் இப்படியெல்லாம் போயிட்டு இன்னைக்கு நம்மளை வந்து இப்படி ஸ்கேமராக பார்க்குறாங்களே அப்படின்றதுனால தம்பி பொங்கி எழுகிறாரு. அது ரொம்ப தப்பு தம்பி. ஏன்னா நீங்கள் ஒரே மாதிரி ஸ்டாண்டர்டில் ஒரே மாதிரி இருக்கணுன்றது தான் என்னோட ஒரு ரெக்வஸ்ட். ஆஸ் ஒரு அக்காவாக பார்க்க, ஒரு ஃபேனாக பார்க்க. ஓகே, இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காருல்ல. இப்போ ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு, பைக் வாங்கி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரா, உண்மையா இல்லையா? ஏங்க, எல்லாருமே இந்த உலகத்தில் காசை வச்சுருக்கான். எவ்வளோ பேர் பெரிய பெரிய ஸ்டார்ஸே கோடி கணக்கில் வச்சுன்னுட்டு எதனா ஒரு விஷயம் நான் மட்டும்தான் வந்துட்டு போய் கொடுக்குறான். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரியவங்க சொல்லுவாங்க அந்த காலத்தில், வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னுட்டு. அது எதுக்கு சொன்னாங்கன்னா, சொன்ன விஷயத்தை எதுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன்னு. ஆனால் இப்போ கொடுக்குறவங்க யாராக இருந்தாலும் ஒரு 4 பன்னு கொடுத்தா கூட சரி, இந்த கையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 4 வீடியோவுக்கு லைக்ஸ்க்காக பண்ணுறாங்க. அது சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, அது எதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணும்போது 4 பேர் இதை பார்த்து பண்ணுவாங்க, வழி பின்பற்றுவாங்கன்றதுக்காக. அதை சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் வரணும். இப்போ தம்பி பண்ணதுலேயும் எனக்கு ஒரு டவுட்லாம் இருக்குது. ஏன்னா தம்பி நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தார். திடீர்னு எதுக்கு ஹீரோவாக வந்தார்? திடீர்னு படம் வந்து அந்த சம்டைம்ஸ் ஓடலை, நிறைய தேட்டர்ஸில் எனக்கு டேட்ஸ் கிடைக்கல அப்படின்ன உடனேயும் கொஞ்சம் அவர் உள்ள இருந்த வந்துட்டு அந்த ஆணாதிக்கம் வெளியே தெரிஞ்சுது. அது தப்பு. அது ஆக்சுவலி எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கணும். ப்ளஸ் மக்களோட கேள்வி என்னவா இருக்குன்னா, இவருக்கு ஏது காசு? இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு ஆம்புலன்ஸோட விலை 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் இருக்கும், செகண்ட்ஸ்லேயே வாங்கினாலும். அப்படிங்கிறப்ப இத்தனை பேர் தீயறிஞ்சவங்களுக்கு ஒரு 5000 ரூபா பணம், 1 மாதத்துக்கான மளிகை செலவு, இப்படிங்கிற நிறைய நல்லது பண்ணிகிட்டு இருக்காரு. இவங்களுக்கு ஏது பணம் அப்படின்னு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க.
கண்டிப்பாக அது மட்டும் 200% நல்லா தெரியுது. ஏன்னா வந்துட்டு பாலாக்கு வந்துட்டு ஏன்னா ஒர்க்கே இல்லை, ரொம்ப நாளாக அவர் ஒர்க்கும் பண்ணல, ஏன்னா படத்தில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் கம்மியான சேலரி தான் வாங்குவார். இந்த மாதிரி வரும்போது நான் நினச்சேன் நடுவில் கூட லாரன்ஸ் மாஸ்டர் கொடுக்குறாரோ அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கும்போது, ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு லாரன்ஸ் மாஸ்டர் மட்டும்தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தம்பி இந்த வழியில் பின்தொடர்ந்தப்ப இல்லை ஒரு வாட்டி மாஸ்டர் இவங்கெல்லாம் ஒன்றா சாப்பிட்டாங்க. ஒருவேளை லாரன்ஸ் மாஸ்டர் கொடுக்குறாரா காசுன்றது கூட டவுட்டாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு லாரன்ஸ் மாஸ்டர் கொடுக்கலாம். அதை தாண்டி வேற யாருன்னா பணம் நிறைய வச்சிருக்கிறவங்க கொடுத்து தம்பி என்னால் முடியாது, ஃப்ரண்ட்டில் வந்து பண்ண முடியாது, நான் பேக் போனாக இருக்கேன் உங்களுக்கு, நீங்கள் எதனா பார்த்து எனக்கு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கூட தம்பி எதனா பண்ணலாம். இப்போ இவ்வளோ நல்லது பண்ணுற இது எல்லாமே வீடியோவாக எடுத்து அவனை ஃபேம் இது பண்ணுறான், இப்போ இது பாப்புலாரிட்டிக்கு தான் இதெல்லாம் பண்ணுறான், அந்த படத்துக்காக தான் பண்ணுறான் அப்படின்னு சில விமர்சனங்கள் வரும். உண்மை தானே அது? ஏங்க நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் கான்ட்ரவர்சியில் மாட்டினவங்க எல்லாரையுமே லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இப்போ தம்பி இவ்வளோ பண்ணுறாருல்ல, இதை வந்துட்டு ஒரு ரியாலிட்டி ஷோலையோ இல்லை எதுலையோ ஒரு ஷோஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாரு தெரியுமா, அந்த டைமில் ஏன் பண்ணலை? அப்பயும் சம்பாதிக்கிறாரு, அப்பயும் நல்ல ஃபேமு, புகழ்பெற்ற ஒரு பர்சன். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு இப்போ நிறைய ஹெல்ப் பண்ணிட்டே திடீர்னு ஒரு படம் பண்ணுறீங்க, இப்போ வந்துட்டு உங்களுக்கு எப்படி காசு இப்போ மட்டும் எப்படி கிடைக்குது, அப்போ கிடைக்கல, அதுக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ இந்த ரீசெண்டாக அது ரொம்ப அந்த வீடியோ வைரல் ஆச்சு. என்னென்னா இவங்க கேப்டன் விஜயகாந்த் சமாதிக்கு போகிறாங்க. அங்கே யதார்த்தமாக ஒரு அம்மா வந்து தேவைகள் கஷ்டத்தில் ஏதோ ஒன்று தேவைப்படுது, இவர் யதார்த்தமாக வர்றது எல்லாமே வீடியோ எடுக்கிறாங்க, உள்ளே போய் சாமி கும்பிட்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அந்த கஷ்டத்தை சொல்கிறாங்க. என்ன கஷ்டங்கிறது இல்லை, வீடியோவில் சாங்ஸ் மட்டும் ப்ளே ஆகுது. வந்த உடனே இன்னும் இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லி இவ்வளோ கட்டு பணத்தை பைக்குள்ள இந்த பையை தேடுறாரு, இந்த பையை தேடுறாரு, பின்பக்கம் தேடுறாரு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கட்டு பணத்தை கொடுக்குறாங்க. இது எப்படின்னா இந்த ஆங்கிளில் ஒரு ஃப்ரேம் இருக்குது, அந்த ஆங்கிளில் ஒரு ஃப்ரேம் இருக்குது, கரெக்டாக அந்த ஆங்கிள் ஃப்ரேமில் இந்த கேமராமேன் தெரியல, இப்படிங்கிறப்ப இது என்னது? இதெல்லாம் ஸ்கிரிப்டடாக பண்ணுறாங்க. ஸ்கிரிப்டடாக சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இது வாலண்டியராகவே. ஏன் எனக்கே ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் இருந்தார், பழைய ஃப்ரெண்டு, அவர் எனக்கு சொல்லுவார், இன்ஸ்டாகிராமில் நீ ஃபேம் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு நீ போயிட்டு இந்த ரோட்டில் பூ விற்கிறவங்க கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் போயிட்டு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சும்மா கொடுத்து ஃபேம் பண்ணிக்கோ, சும்மானா கொடுத்துட்டும் அதை ஒரு வீடியோவாக எடுத்து நீ போடு அப்படின்னாங்க. என்னங்க இது மாதிரிலாம் பண்ணால் இல்லை என்ன சொல்கிறதுனா சொசைட்டியில் மக்கள் வந்து முட்டாள், நீங்கள் என்ன பண்ணுறன்றதை பார்க்க மாட்டான், நீ 1000 ரூபாய் கொடுத்தது தான் பார்ப்பான். நான் இப்போ யோசிக்கிறேன், சரி 10,000 பேருக்கு ஒரு 10 பேருக்கு 10,000 ருபீஸை ஒரு 10 பேருக்கு நான் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் நான் எங்கே போவேன்? அந்த பழக்கம் எனக்கு ரிப்பீட் ஆகிடும். இல்லை என்னை பார்க்குறவங்களுக்கு அந்த ஏக்கம் இருக்கும்ல, இவங்க வந்தாங்கன்னா திருப்பி எனக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். இந்த ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு ஒரு வியாபாரம் பண்ணுறோம், இந்த மாங்காய் விற்கிறோம், இல்லை ஏதோ ஒன்று விற்கிறோம், ஒரு சேல் பண்ணுறோம், ஐயோ இவங்க இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கோம், இல்லை சினிமா நடிகை இவங்க வந்திருக்காங்க, அப்போ இவங்க வந்தாங்கன்னா நம்ம எல்லா பொருட்களும் வாங்கிக்கிட்டு திருப்பி நம்மளுக்கே கொடுத்து ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையை தூண்டுறது தானே. இந்த வன விலங்குகளுக்கு நம்ம எதுக்காக இந்த பழம் இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னா அது இறை தேடுறது நிப்பாட்டிடும், நம்மளை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி கான்செப்ட்ல நம்ம ரெகுலரா பண்ற இந்த மாதிரி இவங்க எல்லாம் பண்றது எல்லாமே நல்ல ஸ்கிரிப்டடா ரொம்ப அழகா பண்றாங்க. நீங்க இதுன்னு கிடையாதுங்க, நிறைய பெரிய பெரிய ஆளுங்க கூட பாத்தீங்கன்னா நல்லா போவாங்க, திடீர்னு எதனா ஒரு ப்ராப்ளம் பண்ணுவாங்க, ஸ்ட்ரெயிட்டா போவாங்க, வீட்டில் மிஷின் வைப்பாங்க, ஸ்ட்ரெயிட்டா அவங்களுக்கு வண்டி கிடைச்சிரும், வீல் சேர் கிடைச்சிரும், எல்லாமே லேப்டாப் கிடைச்சிரும், எல்லாமே கிடைச்சிரும். இதெல்லாமே முன்னாடியே ஸ்கிரிப்டட் தானே. இதை நாங்கள் பண்ண போகிறோம், இந்த சாங் போடுங்க, அவங்கக்கிட்ட போங்க, அவங்கக்கிட்ட சாரி கேளுங்க, அவங்க வீட்டில் சாப்பிட்றோம், என்னது இதெல்லாம் ஏன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். பப்ளிசிட்டி, திஸ் இஸ் கால் பப்ளிசிட்டி. இதுதான் பப்ளிசிட்டி. பப்ளிசிட்டின்றது இதுதான். மக்களுடைய அன்பை வந்துட்டு சேர்க்கறதுக்கு வந்துட்டு வேற ஆப்ஷன் வந்து கிடையாது. மக்கள் வந்து நீங்கள் எல்லா எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா சிம்பத்தியில் விழுந்துருவாங்க. சிம்பத்தியில் விழுந்துட்டாங்க அப்படின்னும் போது இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணால் மக்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும், நம்மளும் அடுத்த ராகவா லாரன்ஸ் ஆகிடலாம் அப்படின்னு. எனக்கு ஆக்சுவலி தம்பிக்கு ஒரு பேர் வைக்கணும்னு நினச்சேன், ஆம்பளை அன்னை தெரேசா. ஆம்பளை அன்னை தெரேசாவா ஆகணும்னு நினைக்கிறேன் பாலா தம்பி. இட்ஸ் ஓகே, எனிவே வாட் எவர் இட் இஸ். நீங்கள் நிறைய விஷயம் நல்லதும் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் பார்த்து பண்ணுங்க, கடவுள் பார்த்துட்டு இருக்காங்க தம்பி, அவ்வளோதான். நீங்கள் உங்கள் மனசாலேருந்து நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக இவன் இந்த நோக்கத்துக்காக தான் பாலா பண்ணுறாப்புல அப்படின்னா என்ன நோக்கம்? பாலான்றது மட்டும் கிடையாதுங்க, ஹெல்ப்பிங் பண்ணுறவங்க எல்லாருமே பண்ணுவாங்க. பட் தம்பிக்கு என்னென்னா அடுத்த லெவல், நெக்ஸ்ட் லெவல். இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு டெலிவிஷன் வெள்ளித்திரையில் நல்லா தெரிஞ்சிட்டாரு, பிரபலமாக இருக்கிற தம்பி எங்கே போனாலும் தெரியுது. இன்னும் வெள்ளித்திரையில் ஷைன் ஆகணும்,
அதுக்காக ஒரு போடுற ஒரு எஃபர்ட். ஓகே, திறமை அடிப்படையில் போகிறது நல்லதா இல்லை சிம்பதி கிரியேட் பண்ணி போகிறது நல்லதா? நீங்களே சொல்லுங்கள், எது நிற்கும்? திறமை தாங்க நிற்கும், என்றைக்குமே திறமை தான் நிற்கும், சிம்பத்தி நிற்காது. ஏன்னா உங்களுடைய ட்ரூ கலர் வந்து எப்படின்னா, உங்களை 4 வாட்டி உசுப்பேற்றிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு ட்ரூ கலர் வந்துடும். இப்போ நீங்களே ரொம்ப எங்க போது நிறுத்துங்க அப்படின்னு கோவப்பட்டுடுவேன். அந்த மாதிரி அவங்களோட ட்ரூ கலர்ஸ் வந்து அதுதான். திறமையினால போனால் என்றைக்குமே வந்து திறமை தாங்க பேசப்படும். நல்லா நடிக்கிறீங்க, நல்லா பேசுகிறீங்க, நல்லா மிமிக்ரி பண்ணுறீங்க, அதுதான் பேசுமே தவிர நீங்கள் நல்லா அழுதிங்கம்மா, நீங்கள் நல்லா பேசுனீங்கம்மா, அது நிற்காது. உங்களோட திறமை தான் நிற்கும். நீங்கள் படம் பார்த்தீங்களா காந்தி கண்ணாடி? நடிச்சிருக்காரா நல்லா? நான் பார்க்கல, சீரியஸாகவே நான் பார்க்கல. ஏன்னா இந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தேன். தம்பி கொஞ்சம் வெக்ஸ் ஆனதெல்லாம் பார்த்துட்டு என்ன தாண்டா இருக்குது இந்த படம் அப்படின்னு பார்த்து ரிவ்யூ மட்டும் பார்த்தேன். பார்க்காம ஒரு விஷயம் சொல்லக்கூடாது. எனக்கு என்னென்னா அது மூலியமாக ஒரு 50 குடும்பம் நல்லா பயன்பட்டிருக்கும். அதனால் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் அதுக்கு. பட் அதை தாண்டி இது ஒரு ப்ரொமோஷனுக்காக பண்ணுறதுனா எனக்கு தப்பாக தான் தெரியுது. இப்போ இது லாஸ்ட்டாக கேட்குறேன். இப்போ சீனியராக கேபி ஆதவன் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அவர் இன்டர்வியூ எடுத்திருந்தோம். அந்த இன்டர்வியூவில் கேபி பாலாவை பற்றி கொஞ்சம் விமர்சனங்கள், உங்களை மாதிரி ஆதரவும் இருக்குது, விமர்சனமும் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்கு. ஆதவன் அவர்களுக்கு பாலா ஃபோன் பண்ணி என்ன வீடியோ போட்டு நீங்களும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி, அந்த திமிரு எனக்கு பிடிக்கல வீடியோ அவர் ஆதவன் ரொம்ப வெக்ஸாகி பேசியிருக்காரு இந்த வீடியோவில். பாலா உனக்கு இவ்வளோ திமிரு ஆகாது, என்ன இது நீ போட்டு பழச்சிக்கலாமா, நீ எப்படி இப்போ வளர்ந்துக்கிட்டு நீ எங்களை ஒரு சீனியராக நீ என்ன மதிக்கிற, அந்த பார்வை எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப தப்பு தான் நினைக்கிறேன் ஆக்சுவலி பாலா தம்பிக்கிட்ட. ஏன் அப்படின்னா அதே விஜய் டெலிவிஷனில் ராமர் அண்ணா, புகழ் அண்ணா, நாஞ்சில் விஜயன், தங்கதுரை, திவாகர் இவங்கெல்லாம் இருக்காங்க. அதே இதுதான் இவங்களுக்கு அடுத்த இதில் வந்தவங்க தான் பாலா தம்பிலாம். அப்படி இருக்கும் போது இப்பயும் இவங்க எல்லாரையும் விட பேமெண்ட் எக்ஸ்ட்ரா வாங்குறாரு பாலா. அப்படி இருக்கும் போது இந்த இடத்துல ஒரே டைமில் எல்லாமே நம்ம ஒரு ரீச் ஆகிட்டோம், நம்மள எல்லாரும் பேசுகிறாங்கன்றதுக்காக உடனே டாப்பில் வந்துடணும் மறுநாளே அப்படின்னு நினச்சிடுறாரு தம்பி. அது ரொம்ப தப்பான விஷயம். என்றைக்குமே பொறுமை ரொம்ப முக்கியம். நம்மளுக்கான டைம் வந்து நம்மளுக்கு கிளிக் ஆச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வெற்றி அடைவோம். கடவுளும் நம்மளை பார்த்துட்ருக்காங்க, அதுக்கான டைம் வரணும், அவ்வளோதான். இதுக்கு ஆதங்கப்படுறதுக்கோ தப்பாக பேசுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. பாலாவோட சில ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஆதவன் அவர்களாக இருக்கட்டும், இப்போ நீங்களாக இருக்கட்டும், ஒருத்தரை அடித்தா நம்ம ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படிங்கிறது இல்லைங்க. இப்பயும் வந்துட்டு ஃபேமஸ் ஆகணும், தம்பியை பற்றி தப்பாக சொல்கிறதுக்காக நான் வர கிடையாது. நம்ம வேற ஒரு கான்வர்சேஷன், வேற ஒரு இன்டர்வியூ போனோம். அதில் நீங்கள் தம்பியை பற்றி கேட்டீங்க. எனக்கு பர்சனலாக இருந்த வந்துட்டு எனக்கு பிடிச்ச விஷயத்துல நான் தம்பிக்கு லைக்கும் பண்ணியிருப்பேன். நான் வந்துட்டு ஒரு ஆதரவாலாம் இருந்தேன்னு சொல்லலை, உங்களை சொல்லலை. அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை அடித்தா நீங்கள் ஃபேமஸ் ஆகிடலாம்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை எப்படி பார்க்க? அப்போ ஏன் தம்பியோட படம் ஓடலை? அப்போ ஏன் தம்பியோட படம் ஓடலை? எங்களை அடிச்சா ஓடணும்னா என்ன தெரியுமா? ரஜினி சார் அடிக்கணும், கமலஹாசன் சார் அடிக்கணும். அவங்கள அடிச்சிங்கன்னா ஓடணும். உங்களை படம் ஓடலைன்றதப்ப நீங்கள் டவுனில் தானே ஆயிட்டீங்க. உங்களை வேஸ்ட்டு தானே, செத்த பாப்பா அடிச்சா வேஸ்ட்டு தானேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ அவருடைய வளர்ச்சிங்கிறது எப்படி இருக்குது உங்களோட பார்க்குற பார்வையில்? இப்போ நல்லா இருக்காரா இல்லை எப்படி இன்னும் வளரணுன்றீங்களா? எனக்கு கண்டிப்பாக அந்த தம்பி வளரணும். ஏன்னா எனக்கு வந்து அந்த குழந்தைய பார்க்கும்போது நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா நான் சீரியல் போயிட்டு இருந்த டைம்லலாம் அந்த குழந்தை வந்துட்டு ரொம்ப கேர்லியாக இருப்பான், ரொம்ப ஒல்லியாக இருப்பான். சாப்பிடுவானு கூட தெரியாது. சாப்பிட்டேன்னு கேட்டால் சாப்பிட்டேன்க்கா அப்படின்ட்டு ரொம்ப மரியாதையாக இருப்பான். பட் நடுவில் ஒரு 2-3 வாட்டி கால் பண்ணேன், கொஞ்சம் கால்லாம் எடுக்கலை. ஒரு வாட்டி ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்காக கால் பண்ணுறேன், வேற ஒரு ஃபோன்லேருந்து எடுக்கிறேன், என் நம்பர் எடுக்கல. எனக்கு அதோட சரி கொஞ்சம் ஆட்டிடியூட் பண்ணுற மாதிரி இருக்குது தம்பி. சரி வேண்டாம், பேச வேண்டாம்னு நான் பேசுகிறதும் கிடையாது. பட் ஆனால் அதுக்கப்புறமா வேற ஒரு அவார்ட் ஷோலையோ இதுலையோ வெளியே வந்துட்டு ப்ரைவேட் ஈவெண்ட்ஸ் நடக்கும் இல்லையா, அங்கே பார்க்கும்போது தம்பி நல்லா அக்கா எப்படி இருக்கீங்கக்கான்னு, என்னடா இவன் அன்னைக்கு ஃபோன் எடுக்கல இன்னைக்கு வந்து நல்லா இருக்கீங்களாக்கான்றான். அப்போ சினிமா உலகம் அப்படி தான். நம்ம சினிமாவில் இருக்கோம், நம்ம ஒரு கலைஞர்களாக இருக்கும்போது நாளைக்கு எந்த இடத்துல பார்த்தாலும் நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கணும்னு நடிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி இருக்காரு தம்பி. ஒரு சபைக்காக சபை நாகரிகம்ன்றதுனால இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்க, போனதுக்கப்புறம் அவங்க அப்படின்ற மாதிரி. அது நடிப்பு தான். நடிப்பு தான். ஆனால் அவருக்கு ஏன் கொஞ்சம் மாறி இருக்காரா? ரொம்பவே மாறி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்றைக்குமே நீங்கள் ஒரே மாதிரி இருந்தீங்கன்னா லைஃப்பில் வந்து என்றைக்குமே சக்ஸஸ் என்றைக்குமே அனுபவிக்கலாம். நம்ம ஒரு சில விஷயங்கள் பணம், பேர், புகழ்லாம் வந்துருச்சு அப்படின்னா எதுவுமே நிரந்தரம் கிடையாது. மனுஷங்களுடைய வாழ்க்கையில உயிரே நிரந்தரம் கிடையாதுன்றப்ப பேர் புகழ்லாம் என்னைக்காவது என்ன எடுத்துக்கோங்க, நல்லா பேர் புகழ்லாம் நல்லா வந்து திடீர்னு டவுன் ஆன திருப்பி வளரும். வாழ்க்கையில வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டே இருக்கும். அதை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்றோன்றது தான் லைஃப். இப்போ பாலாவை நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சின்ன பையனா ரொம்ப நல்ல ஒரு இதாக லுக்கும் இல்லாமல் தான் வந்திருந்தாப்புல, இப்போ லுக்கு மாறிட்டு
நல்ல ஹீரோயிஸுங்கிற மாதிரி அது எப்படி மாறிச்சு? அவர் நிறைய செலவு பண்ணுறாரு. அதுக்கு செலவு பண்ணுவாங்கங்க. செலவு பண்ணாமல் எதுவுமே கிடையாது. இப்போ தம்பி வந்து கையில் காசு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தம்பி பழைய பாலா பார்த்துருக்கீங்களே, அந்த தம்பி பாலா கிட்ட ஒரு 6 லட்ச ரூபாய் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்காது. தம்பி வீட்டில் அம்மா கிட்ட கொடுத்துருப்பாரு, இல்லை வந்து எதனா பைக் வாங்கியிருப்பார், கார் வாங்கியிருப்பார். இப்போ வந்து தம்பி ஏன் அதை பண்ணாமல் அவரையும் செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கிறாரு. தன்னை வெளி தோற்றத்தில் அழகாக காமிக்கணும், நம்மளை வந்துட்டு ஒரு வெல் பர்சனாக காட்டணும், ஒரு நோன் பர்சனாக காட்டணுன்றதுனால க்ரூமிங் பண்ணிக்கிறாங்க. அந்த க்ரூமிங் உங்களுக்கு அப்பயும் தேவை, அதுக்கான செலவுகள் தேவைப்படுது இல்லை? கரெக்டாக இல்லைங்களா? அப்போ இதெல்லாமே பண்ணுறீங்க, கேட்டால் வந்து எங்களுக்கு அதை பண்ணல இதை பண்ணலன்றீங்கன்னா என்னதுன்னு தான் என்னோட கேள்வி. அடிக்கடி தம்பி தம்பி அப்படின்னு சொல்கிறதுனால நானே கேட்குறேன். இப்போ பாலாவுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும், ஒரு வார்னிங் கொடுக்கணும் அப்படின்னா என்ன அட்வைஸ்? வார்னிங் கொடுக்குற அளவுக்கு நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். தம்பிக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணுன்னா லைஃப்பில் வந்து பொறுமை வந்து எருமையை விட ரொம்ப பெருசுப்பா தம்பி. ஏன்னா எல்லாமே வந்து இது எப்படி தெரியுமா இருக்குது, கல்யாணம் ஆனவனையும் குழந்தை பெற்றுக்கணுன்னா முடியாது. இட் வில் டேக் லாங் டைம். கண்டிப்பாக உங்களுடைய ஹார்ட் ஒர்க் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கான டைம் வரும்போது நீங்கள் பெரிய உச்சத்தை நீங்கள் தொடுவீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எல்லாருமே எடுத்த உடனே நான் இப்போ வந்துட்டேன்டா டெலிவிஷன்லேருந்து, சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரை வந்துட்டேன், இன்றைக்கி வந்த உடனே முதல் படத்துலேயே நான் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகணும்னா தட் இஸ் மிராக்கிள். எல்லாருக்குமே ஆகாது, ஒரு சிலவங்களுக்கு தான் ஆகும், ஒரு சிலவங்க லைஃபே டவுன் ஆகிருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம பொறுமையாக இருக்கணும், அதுக்கான ஹார்ட் ஒர்க் இன்னும் மேலே பண்ணணும். அப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க, அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு வெற்றி அடையலை அப்படின்னும் போது நீங்கள் இன்னும் உங்களை க்ரூம் பண்ணிக்கணும்னு தான் அர்த்தம். இன்னும் க்ரூம் பண்ணிக்கணும். அது என்ன மைனஸ்ன்றது 4 பேர்கிட்ட கேளுங்க. ஒரு ஹீரோவாக பண்ணுறவங்க கிட்ட, இல்லை நடிப்பில் எதனா தவறு இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். இதை பார்த்து நீங்கள் க்ரூமிங் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்த படத்துலையாவது சக்ஸஸ் கிடையணும்னு நான் அக்காவாக ப்ரே பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக பாலா ஒரு வீடியோ போட்டார்ல, அதில் வன்மம்ங்கிற வார்த்தை எவ்வளோ வன்மம்ல உங்களுக்கு எல்லாம் அப்படிங்கிறதுல ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூடாக ஒரு திமிரா தம்பி பாலா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருந்ததை பார்த்து திடீர்னு கோவமாக பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் வருத்தமெல்லாம் லைக்கே போடல அதுக்கு. ஏன்னா எப்பவுமே எல்லாருமே நம்ம டெலிவிஷனில் ஒன்றா இருக்கோம், நம்ம எல்லாருமே லைக் பண்ணுவோம், இல்லை ஒரு பொதுமக்களாக கூட நம்ம பார்ப்போம், ஒரு ஃபேனாக இருப்போம். அப்படி பார்க்கும்போது இவன் இந்த மாதிரிலாம் பேசும்போது சங்கடமாயிடுச்சு எனக்கு. என்னடா பாலா இந்த மாதிரி பேசுறான், ஒருவேளை இதுதான் தம்பியோட உண்மையான குணமோ, என் படத்தை இறக்கி விடாம என் படத்தை விடலடா உங்களெல்லாம் நாய்ங்களான்ற மாதிரி இருந்தது. பட் அது ரொம்ப தப்பு. அவங்க ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிட்டான் தம்பி, அது பண்ணக்கூடாது. சின்ன பையன் இல்லைங்க, அப்படிதான் இருப்பான். கொஞ்சம் வயசு மாற மாற இன்னும் புது புது ஆட்கள் நிறைய அனுபவங்கள் பார்த்தாங்கன்னா சரியாயிடும். நன்றி. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only with 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today. ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.